விஜயை முதலமைச்சராக்குவதற்காக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவதற்காக விஜய் பிரச்சாரம் செய்வாரா? அந்த கேள்வி ஏன் இந்த கேள்வி வந்திருக்கு அப்படின்னா, டிடிவி தினகரன் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. டிடிவி தினகரனோட வீடியோ ப்ளீஸ். எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத தரம் தாழ்ந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு கட்சியை கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதற்காக தனது கட்சி தொண்டர்கள் கையிலே மற்றொரு கட்சியின் கொடியை கொடுத்து எல்லோரையும் ஏமாற்ற பார்க்கிறார். என்ன, இன்றைக்கு விஜய் அவர்கள் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருந்த பொழுது, சோபித்துக் கொண்டிருந்த பொழுது வருமானத்தை எல்லாம் விட்டு விட்டு நீ கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா, என்ன பழனிசாமியை முதலமைச்சராகிறது தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரா? அவருடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? விஜய் தலைமையில் ஆட்சின்னு தானே அவங்க கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. பழனிசாமி என்ன பெரிய லீக்குவான் நியூவா? அந்த பழனிசாமி முதல்வராக்குவதற்கு தான் விஜய் சினிமாவெல்லாம் விட்டு இன்னைக்கு ஊரா சுத்திட்டு இருக்காரா? இன்னும் சொல்ல போனா இளவு விழுந்த நேரத்தில் இவர் போய் அவர்களை நரித்தனமாக குள்ளர் நரித்தனமாக அவர்களை கூட்டணிக்கு அழைக்கின்ற விதமாக செயல்படுவது துரோகத்தில் எப்பேற்பட்ட வகையை சேர்ந்தது. ஏன் சார் இப்படி பண்றீங்க? எடப்பாடி பழனிசாமி அவரே போய் அதிமுக தொண்டர்களை கையில கொடியை கொடுத்து, தாவைக்க கொடியை கொடுத்து, நான் வரும்போது தாவைக்க கொடி மாதிரி ஆட்டுங்க, மக்கள் பார்க்கறதுக்கு தாவேக்காவுக்கு நம்ம கூட கூட்டணி வைக்க ஆசையா இருக்குன்னு சொல்றீங்கன்னு. ஆனா என்ன சொல்றாரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, அவங்க அதிமுக தொண்டர்களே இல்ல, தாவேக்கா ஆட்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க தான் ஆசைப்பட்டு கொடி எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. செல்லூர் ராஜு என்ன சொன்னாரு பார்க்கலாம், வீடியோ ப்ளீஸ். விஜய் பிள்ளையார் சொல்லி அப்படி இல்ல, அத அவங்க தொண்டர்கள் விரும்புறாங்க, தொண்டர்கள் பொதுச் செயலாளரை விரும்புறாங்க. எங்க கட்சி அந்த தரந்தாழ்ந்து போற கட்சியே கிடையாது. அதிமுக தொண்டன், புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டன், எவனாவது அடுத்த கட்சி கொடியை தூக்குனா வரலாறு உண்டா? 53 ஆண்டுகள்ல கூட்டணி சேர்ந்தா தோல் கொடுப்போம், தோல்ல தூக்கிட்டு கொண்டாடுவோம், எங்களை எதிர்த்தா கீழே போட்டு மிதிச்சுட்டு போவோம். அதிமுக அந்த மாதிரி இழிபிறவி இல்ல. அடுத்த கட்சி கொடி அதுக்காக அடுத்த கட்சி நாங்க அடுத்த கட்சியை மதிக்கலன்னு இல்ல, எந்த கட்சியும் மதிக்கலன்னு இல்ல, அது மாதிரி ஒரு ஈனப்பிறவி நாங்க இல்ல. எங்க கட்சி கொடியை தான் தூக்குவோம், எங்க கட்சி கொடியே தூக்க மாட்டாங்க. அதுல அடுத்த கட்சி கொடியை போய் பிடிச்சி ஆட்டுவாமா? நான் இப்போ உங்களுக்கு ஒரு சத்திய சோதனை வைக்க போறேன். 2 பேட்டிகளை பார்த்திருக்கோம். ஒருத்தர் டிடிவி, இன்னொருத்தர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. டிடிவி என்ன சொல்றாரு, அதிமுக தொண்டர்கள் வேணும்னே தாவை கொடியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு. செல்லூர் ராஜு சொல்றாரு, இல்ல வந்தவங்க பூரா விஜயோட ரசிகர்கள், எடப்பாடி இப்ப நடக்கிற சூழ்நிலைகள்லாம் பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டுக்கு சரியான ஆள், அவங்களா வந்திருக்காங்க ஒரு ஆர்வத்தில், அதை எப்படி நீங்க தடுக்க முடியும்?